భగవద్గీత 2వ అధ్యాయం 53వ శ్లోకం. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. 53వ శ్లోకం 2వ అధ్యాయం. श्रुति विप्रतिपन्नाते यदा स्थास्यति निश्चला समाधावचला बुद्धिस् तदा योगम् अवाप्स्यसि. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. ஸ்ருதி வேதங்களின், விப்ரதிபன்னா பலன்களின் விளைவுகளால் பாதிக்கப்படாத, தே உனது, யதா எப்போது, ஸ்தாஸ்யதி நிலை பெறுகிறதோ, நிಶ್ಚல அசைவற்று, சமாதவ் திவ்யமான உணர்வில், கிருஷ்ண உணர்வில், அச்சலா உறுதியான, புத்தி அறிவு, ததா அவ்வேளையில், யோகம் தன்னுணர்வை, அவாப்சசி நீ அடைவாய். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய். பொருளுரை. ஒருவர் சமாதியில் இருக்கிறார் என்றால் அவர் கிருஷ்ண உணர்வை முழுமையாக அறிந்தவர் என்பதே பொருள். அதாவது முழு சமாதி நிலையை அடைந்தவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய 3 நிலையையும் உணர்ந்தவர் ஆவார். நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன், கிருஷ்ண உணர்வின் கடமைகளை செய்வதே எனது ஒரே பணி என்பதை உணர்வதே தன்னுணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வுடையவன், பகவானின் ஸ்திரமான பக்தன், வேதங்களின் மலர்ச்சொற்களில் மயங்குவதோ, சொர்க்கலோகத்தை அடைவதற்கான பலநோக்கு செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது. அவன் கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் அந்த தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணைகளை புரிந்து கொள்ள முடியும். அத்தகு செயல்களால் உயர்ந்த பலனை அடைந்து முதிர்ந்த அறிவை பெறுவது நிச்சயம். கிருஷ்ணரது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றினால் அதுவே போதுமானதாகும். ஓம் தத். हरे कृष्ण. ओके. श्रुति विप्रतिपन्ना थे यदा स्थास्यसि निश्चला समाधावचला बुद्धिस्तथा योगम् अवाप्स्यसि. अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले
स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। டிரான்ஸ்லேஷன் ஒரு தடவை படிக்கிறீங்களா? எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவன் ஆவாய். கிருஷ்ணா இங்க வேதத்துல மலர் சொற்கள் அப்படிதான் சொல்றாரு, ஃப்ளவரி வேர்ட்ஸ். ஆக்சுவலா வேதங்கள் ஐ மீன் புராணங்கள் ஆகட்டும், ஆக்சுவலி சாஸ்திரமே ஹை கிளாஸ் ஆன பீப்புளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹை கிளாஸ் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பணக்காரங்களோ பௌதீக அறிவு இருக்கிறதோ இல்லை சொசைட்டியில பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதோ ஹை கிளாஸ்ன்னு யாரும் சொல்லல. ஹை கிளாஸ் அப்படின்னாலே பாகவத்துல 2வது ஸ்லோகத்துல ஒரு இடத்துல வரும், தர்ம புரோஜிதோ கைதபத்திர பரமோ நிர்மத்சரானாம். நிர்மத்சரா அப்படின்னா பொறாமையே இருக்கக்கூடாது லைஃப்ல. யாருக்கு பொறாமையே கிடையாதோ அவங்க ஹை கிளாஸ் அப்படிதான் சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் பொறாமை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. மேபி சம்டைம்ஸ் அது வெளிப்படலாம், முக்கியமா நிறைய டைம் வெளி தெரியாது நமக்கு. அது வெளி தெரியாது. உதாரணத்துக்கு யாராவது நம்ம தெரிஞ்சவங்க நல்லா ஒரு வீடு கட்டுறான், பெரிய கார் வாங்குறான், உள்ள ஒரு மாதிரி இருக்குனாலே அது பொறாமை தான். அது பொறாமை, வெளியே சொல்ல மாட்டாங்க, அது பொறாமை. பொறாமை இருக்கிற வரைக்கும் சாஸ்திரம் புரியாது. இது உண்மை. ஆக்சுவலி சாஸ்திரம் புரியணும்னு சமஸ்கிருதம் தெரியும், நல்லா ஸ்லோகம் படிச்சிருவேன், சமஸ்கிருதத்தில் படிப்பேன், படிச்சாலும் புரியாது. சாஸ்திரமே சீக்ரெட் தான். இது கிருஷ்ணர் சொல்றார், ராஜவித்யா ராஜகுஹ்யம் கூறார். குஹ்யம்னா சீக்ரெட், படிச்சாலும் புரியாது. புரியணும்னா இதெல்லாம் இருக்கு. நிர்மத்சரானா கிருஷ்ணா சொல்றாரு, வியாசர் எழுதுறார், பொறாமை இருக்கக்கூடாது. ஈவன் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றாரு அர்ஜுனர்ட்ட, பக்தோசமே சகாச்சேதி ரகசியமே ததுத்தமம். நீ என் பக்தனால இந்த ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன். கிருஷ்ணர் அப்படியே சொல்றார் பகவத்கீதையில. சரி, அப்போ வேதத்துல இந்த மலர் சொற்கள் இருக்கானா? அதுவும் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. அது பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பூஜை பண்ணுங்க, இது கிடைக்கும். சில பேர் இந்த கிழமையா இந்த கலர்ல துணி போடு, இல்லை ஒரு டைமண்ட் மோதிரம் போடுங்க, இல்லை சஃபயர் கோரல், தமிழ் எனக்கு தெரியாது, இந்த சில கல்லெல்லாம் போட்டுக்கோ, மோதிரம் போடு, நல்லது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கானா? இருக்கு, இல்லைன்னா கிடையாது. அதுவும் வேதத்துல இருக்கு. கிருஷ்ணர் இங்க சொல்றா, அதை பார்த்து மயங்காதாங்கிறார். வேதம் கொடுக்கறதே கிருஷ்ணர் தான். அதே கிருஷ்ணர் அதை பார்த்து மயங்காத. அப்ப அது ஏன் கிருஷ்ணர் அது கொடுக்குங்கிற கேள்வி இருக்கு. ஏன் இதெல்லாம் வேதத்தில் கொடுக்கணும்? ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா,
எல்லாராலையும் பகவான் கிருஷ்ணட்ட சரணாகதி பண்ண முடியாது. எல்லாராலையும் பண்ண முடியாது. ஓகே, சில பேருக்கு டைம் எடுக்கும். சில பேருக்கு என்னன்னா கடவுள் இருக்கார் அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்களால எதுவும் புரிஞ்சுக்க முடியாது. நான் ஏன் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வராது. ஏன்னமோ வாழ்க்கை ஓடுது, ஏதோ கோயிலுக்கு நானும் போவேன், ஏதோ பிரசாதம் கொடுத்தா சாப்பிடுவேன், அந்த மாதிரி சில மக்கள் இருப்பாங்க. ஸோ பகவான் அந்த மக்களையும் எப்படியாவது ஹை கிளாஸ் கூட்டிட்டு வரணும்னு அவர் நினைக்கிறார். பகவான் ரொம்ப கருணை உள்ளவர், எல்லாத்தையும் ஹை கிளாஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். சில பேர் அடம் பிடிப்பாங்க, நான்லாம் வரமாட்டேன். ஆனா பகவான் விட மாட்டார், அவனை ஏதாவது பண்ணி தூக்கணும். அப்போ இந்த வேதத்தில் இந்த மலர் சொற்கள்லாம் கொடுக்கிறார், அவரே தான் கொடுக்கிறார். சில பேர் அது கேட்டாலாவது ஏதோ என்னைக்கோ கோயிலுக்கு போவாங்க, உயருவாங்க. ஆனா அது பல ஜென்மம் எடுக்கும், ஒரு ஜென்மத்தில் உயர முடியாது. பகுனாம் ஜென்மனா மந்தேன் கிருஷ்ணர் சொல்றார். பகுனா பல பல லட்சங்களோ பல கோடிகளோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு நம்பர் கொடுக்க முடியாது. ஸோ கிருஷ்ணா வேதத்துல அதுவும் கொடுக்கிறார், அப்புறம் ரொம்ப ஹை கிளாஸான விஷயங்களும் கொடுக்கிறார். அப்புறம் இதே ஸ்லோகத்தை சொல்றார், அந்த மலர் சொற்களை பார்த்து மயங்காத, யாமிமம் புஷ்பிதம் வாச்சம். கிருஷ்ணர் சொல்றார், அந்த புஷ்பிதம்னா மலர் சொற்கள். ஸோ அவரு படிக்கும்போது பொருளுரையில செகண்ட் சென்டென்ஸ் படிக்கிறீங்களா? செகண்ட் சென்டென்ஸ், முழு சமாதி நிலையை அடைந்தவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய மூன்று நிலையையும் உணர்ந்தவர் ஆவார். செகண்ட் சென்டென்ஸ், அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க படிக்க. அதுக்கு அடுத்தது, நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன், கிருஷ்ண உணர்வின் கடமைகளை செய்வதே எனது ஒரே பணி என்பதை உணர்வதே தன்னுணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். எஸ், இப்ப அவர் படிச்சார் இல்லையா, இதுதான் இருக்கல உயர்ந்த நிலை. இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், நமக்கு ஒன்றும் அது புரியல. உண்மையிலே சாஸ்திரம் நல்லா புரிஞ்சதுன்னா, ஒரு ஆத்மா நாம்பல் என்ன பண்ணுவோம்னா, கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அதை தவிர இது செய்ய மாட்டான். அது ஒண்ணுதான் செய்வாங்க, வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இருக்கல அதுதான் ஹையஸ்ட். இது புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கடினம் தான், அவ்வளவு ஈஸி இல்லை. அது புரிஞ்சுக்கிறது கடினம்னு பகவானுக்கும் தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியும் ஜீவராசிகள்ல யார் எந்த ரேஞ்சில் இருக்கான்னு அவருக்கும் எல்லாம் தெரியும். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதை 12வது அத்தியாயத்தில் பார்க்கும்பொழுது அவர் சொல்றார், இருக்குல்லே ஹையஸ்ட் எனக்கு என்ன பிடிக்குமோ நீ செய்யணும், கிருஷ்ணர் சொல்றார். ஆனா அது புரியல உனக்கு, பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஏதோ சில வாழ்க்கையில ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாழும் பாரு. ரூல்ஸ்னா விதிமுறைகள், ஏன்னோ எப்படி நிறைய விதியெல்லாம் இருக்குது, நிறைய நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய இருக்கு லைஃப்ல. அட்லீஸ்ட் அதாவது ஃபாலோ பண்ண. சில பேர் அதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அப்போ இதாவது இன்னொரு ஸ்டெப் இறங்குறாரு, அட்லீஸ்ட் கூட இருக்கணுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ண. இந்த மாதிரி கொடுக்குறாரு. ஸோ பகவானுக்கு என்ன ஆசைன்னா, நம்ம எல்லாரும் பகவானோட குழந்தைங்க. எப்படி பெற்றோர்கள் தன் குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, எப்படியாவது எல்லாத்தையும் உயர்த்த தான் பார்ப்பாங்க பெற்றோர்கள். பகவானுக்கு அந்த குணம் இருக்குங்காட்டு தான் நமக்கு அந்த குணம் இருக்கு. அவர் எல்லாத்தையும் எப்படியாவது மேலே கொண்டு வரணும்னு பார்க்குறார். ஸோ அவர் படிச்சார் இப்போ கிருஷ்ணரோட நித்திய, என்ன தமிழ்ல, தொண்டன், சர்விட்டர். இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். அது சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா பகவான் எல்லா இடத்துல இருக்காருன்னு புரியும். நம்ம பேசும்போது சொல்லுவோம் பகவான் எல்லா இடத்துல இருக்கார், இதோ நரசிம்ஹா பரதோ நரசிம்ஹா, யத்தோ யத்தோ யாமி தத்தோ நரசிம்ஹா பாடுறோம், அது புரிய மாட்டேங்குது. ஸோ சொல்லப்போனா ஒரு காலத்துல யோகி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, முன்னாடி ஒரு 5000 வருஷம் முன்னாடி எல்லாம் யோகி எல்லாம் எக்ஸசைஸ், ஆசனான்னு இன்னைக்கு ஆசனா பண்றாங்களே அப்படி நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வெளியில யோகா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற ஆசனால ஒண்ணுமே இல்லை, நத்திங். அவங்க ஒரு ஆசனா சொல்லி கொடுத்தான்னு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஆக்சுவலி ஆசனா எப்படின்னா, ஒரு ஆசனால 1-2 வருஷம் உட்காந்துருப்பான், ஒரு ஆசனா ஒரு 1000 வருஷம் அப்படியே இருப்பான்.
அப்படித்தான். இப்போ ஒரு ஆசனா உட்காந்தா ஒரு 1000 வருஷம் அப்படியே இருப்பாங்க. நாம் 1000 வருஷம் உயிரோடு இருக்க மாட்டோம். ஆக்சுவலி அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு ஆசனானா ஒரு நிமிஷம் கூட சில பேர் உட்கார முடியாது, 10-15 செகண்ட்ல எந்திரிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி அவங்களோட இந்திரியங்கள்லாம் அடக்குவாங்க. இந்திரியங்கள்லாம் புரியல, கண்ணு, காது, மூக்கு, புலன்கள் அடக்குவாங்க. அப்புறம் மனசு அடக்குவாங்க. அப்புறம் புத்தி அடக்குவாங்க. நான் உடல் அல்லன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் ஆத்மானு புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பகவானை புரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அப்படிதான் போனாங்க. இது ஒரு காலத்துல. கிருஷ்ணருக்கு தெரியும் இந்த கலியுகா, நம்மனால அதெல்லாம் பண்ண முடியாது. ஆசனத்துல ஒழுங்கா உக்காந்தாலும் மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். சில பேர் யோகா கிளாஸுக்கு போவாங்க, உக்காருவாங்க, எப்படா முடியும் இது அப்படின்னு பார்ப்பாங்க. சும்மா உட்காரலாம், மனசு அடங்காது. ஆனா யோகாவோட உண்மையால ஒரு வேலை, யோகாவோட ஆப்ஜெக்டிவ், அதோட குறிக்கோள் என்னன்னா பகவானை ரியலைஸ் பண்றதுதான் குறிக்கோள். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி மனசு அடக்கணும். ஆக்சுவலா அதுக்கு தான் யோகா பண்றதே. ஆக்சுவலி யோகாவோட குறிக்கோள் மனசு அடக்கணும், அப்புறம் பகவானை உணரணும். இப்ப நிறைய பேர் எதுக்கு போறாங்கன்னா, மூச்சு பிரச்சனை இருக்குங்க, இடுப்பு வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க, அதுக்காக போறாங்க. மேபி அதுவும் நடக்கலாம், பட் உண்மையான குறிக்கோள் வேற. ஸோ கிருஷ்ணருக்கு தெரியும் இந்த கலியுகத்தில் இவங்களாம் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, யோகால இவங்களால பண்ண முடியாது. அது ஷார்ட்கட் பண்றாரு. அப்புறம் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா நாமத்தை கொடுக்கிறார். அப்புறம் சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ண சொல்றார். அது ஒழுங்கா பண்ணாலே போதும். ரொம்ப ஷார்ட்கட் அது. இதுக்கு மேல ஷார்ட்கட் கிடையாது. அவர் படிச்சாரு அந்த 3rd சென்டென்ஸ், அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. கிருஷ்ண உணர்வுடையவன் வேதங்களின் மலச்சொற்களில் மயங்குவதோ சொர்க்கலோகத்தை அடைவதற்கான பலநோக்கு செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது. ஸோ மலச்சொற்கள் அவங்கெல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. யாராவது சொல்றாங்க இந்த கிழமை இந்த எண்ணெயில பத்த வைங்க, இந்த விளக்கு அவருக்கு போய் வைங்க, எல்லாம் நடந்துரும்னா நிறைய பேர் போயிடுவாங்க. அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. நோ, அதெல்லாம். அதே மாதிரி ஹெவன்லி பிளானட்ஸ், சொர்க்கம், சொர்க்கத்தை விடுங்க, ஏதாவது இந்த காரியம் பண்ணுங்க உங்க பிஸ்னஸ் நல்லா நடக்கும்னு உடனே நிறைய பேர் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் நல்லா நடக்கும். கிருஷ்ணர் சொல்றார் அதெல்லாம் பார்த்து மயங்காத. ஏன் மயங்காதன்னு சொல்றாருன்னா, ஒரு வேளை பேச்சுக்கு சொல்றேன், நல்ல பிஸ்னஸே நடந்ததுன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்றேன், அதனால எனக்கு சந்தோஷம் வந்துடும் நான் நினைச்சேன்னா, கிருஷ்ணர் சொல்ல நீ பைத்தியக்கார அப்படிங்கிற. நான் சொல்ல, கிருஷ்ணர் சொல்றார். அந்த ஸ்லோகம் காட்டுறேன், கிருஷ்ணர் தான் சொல்றார். ஆனா எல்லாரும் அப்படிதான் திங்க் பண்ணுவோம். இந்த பிஸ்னஸ் டீல் நடந்ததுன்னா லைஃபே மாறிடும், இந்த இடம் வாங்கிட்டா என் லைஃபே மாறும், ஏதோ கணக்கெல்லாம் போட்டிருப்போம். கிருஷ்ணர் சொல்றார் நோ, அதெல்லாம் நடக்காது. ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ் டீல் நடந்தாலும் இது நடந்தாலும் சந்தோஷம் கிடைக்காது, எனக்கு கிடைக்காது. கிருஷ்ணர் சொல்றாரு. அது அந்த ஸ்லோகா வரப்போகுது. ஓகே, அர்ஜுனர் சில கேள்வி கேட்கிறார், அது கிருஷ்ணர் பதில் கொடுக்க போறார். ஸோ சொல்ற இந்த ஹெவன்லி பிளான், சொர்க்கம் போனா சந்தோஷமா இருப்பானா, அங்கேயும் இருக்க முடியாது, அங்கேயும் இருக்க முடியாது, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஸோ இது புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கும். ஒன்னாண்டி சொன்னபடி கிருஷ்ணர் கொடுத்த நாமா சொன்னா தான் புரியும். ஒன்னொன்னு, அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் முடிச்சிங்க, அது படிங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். அவன் கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் அந்த தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணைகளை புரிந்து கொள்ள முடியும். Okay, but sentence தப்பார். One comes directly into communion with. Actually இது உண்மை. கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா நம்ம கொடுத்திருக்கிற அந்த ரூல்ஸ், விதிகள் எப்படின்னா, பகவானை பார்க்கலாம், பேசலாம். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நான் பகவானை பார்க்க முடியுமா, கடவுளை பார்க்கலாமா, பேசலாமான்னு. பேசலாம், பேச முடியும். எப்படி நான் உங்களோட பேசுறேன், நீங்க எங்களோட பேசுறீங்களோ, பகவான் கூட பேசலாம். அதுக்கு ப்ராசஸ் இருக்கு, முறைன்னு ஒண்ணு இருக்கு. முறைன்னு ஒண்ணு. உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காங்க, இன்னைக்கு நாம அமெரிக்கால வாட்ஸ்அப் வீடியோ கால்ல பேசலாம் இல்லையா? அங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. எப்படி பேசணும், அதுக்கு ஒரு முறை இருக்கு, ப்ராசஸ் இருக்கு.
அது வாட்ஸ்அப் அது வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதே மாதிரி பகவான்ட்டு நம்ம பேசலாம், முறை இருக்கு. முறை இருக்கு, அது நான் ஃபாலோ பண்ணும். எப்படி அமெரிக்காவுக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால்னா அது ஆண்ட்ராய்டு ஃபோனா இருக்கணும், பழைய காலத்து துளுண்டு ஃபோனா பேச முடியாது, ஆண்ட்ராய்டா இருக்கணும், அதுக்கு சிலதெல்லாம் இருக்கு. அது மாதிரி பகவான்ட்டையும் பேசலாம், முடியாது கிடையாது, பட் ப்ராசஸ் இருக்கு. இதுவும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் பேசலாம் அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்றார், பக்தியா துவனன்யா சக்யா அகம் ஏவம் விதோ அர்ஜுனா ஜ்ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா. இதுதான் ஸ்லோகா. கிருஷ்ணர் சொல்றார் என்ன பார்க்கலாம் பேசலாம், அவரு சொல்றார். அப்ப அது உண்மை. ஆனா என்னன்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. சும்மா நான் பார்க்கணும்னாலும் பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது உண்மை. சைத்தன்ய மகாபிரபு நேரடி அதே கொடுத்துட்டார். கிருஷ்ணா நேர பகவானை பார்க்கலாம் பேசலாம், அந்த வழிமுறை கொடுத்துட்டார். ஆனா ஸ்ட்ராங்கா பண்ணணும், அது நான் ஸ்ட்ராங்கா பண்ணா தான் பார்க்க முடியும். ஜஸ்ட் லைக் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் அமெரிக்காவில் இருந்து பேசணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உண்மையாக சொல்ல போனால் நான் அதில் காசு இருக்கணும், ஓகே, இதில் காசை போட்டிருக்கணும், சார்ஜ் இருக்கணும், நான் யாருக்கு பண்ணுறேனோ அவங்களுக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும், எனக்கு ஆண்ட்ராய்டு இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும் ஃபோன், மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நிறைய இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி கிருஷ்ணர் நமக்கு இந்த கலியுகத்தில் சில வழிமுறைகள் கொடுத்துருக்காரு, அது அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் பார்க்கலாம், முடியாதுன்னு கிடையாது. இது ஒரு சயின்ஸ் தான். இது வந்து ஒரு விஞ்ஞானம். அது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கணும். சென்டென்ஸ் அத்தகு செயல்களால் உயர்ந்த பலனை அடைந்து முதிர்ந்த அறிவை பெறுவது நிச்சயம். கிருஷ்ணரது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றினால் அதுவே போதுமானதாகும். கண்டிப்பா ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும், நோ டவுட். அறிவும் கிடைக்கும். ஸோ இங்க அவர் படிச்ச அந்த அறிவுங்கிறது வேற, அது ரொம்ப ஹை கிளாஸான அறிவு. அந்த அறிவு எப்போ ஏற்பட்டதுன்னா, இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவங்களை ஒன்றும் பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. அது அறிவு. ஆக்சுவலி அதுதான் அறிவுங்கிறது, இந்த நாலேஜ். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி அமைதியா இருப்பாங்க, ஒன்றும் டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்துல இந்த உடல் உள்பட எதுவுமே என்னோடது கிடையாது, என்னோட கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது. அது உணர்ந்து இருக்காங்க. உணரும் பொழுது அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இது ரொம்ப ஹை கிளாஸான நாலேஜ். இந்த அறிவெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியில இருக்கிற அறிவு அப்படின்னா காசு கொடுத்து அறிவு வாங்குறோம். நல்லா யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும். இப்போ MBBS படிக்கணும்னா 1 கோடி ரூபா பணம் கட்டுவேன், 5 வருஷம் அவங்க அறிவு கொடுப்பாங்க. இதுதான் காசு கொடுத்து அறிவு வாங்குறேன். இந்த அறிவு அப்படி கிடையாது. சாஸ்திர அறிவு வந்து வாங்கவே முடியாது, இம்பாசிபிள். அது பகவானா உள்ளுந்து எனக்கு சொல்லி தரணும், அப்படித்தான் அது வரும். பகவான்டால் லஞ்சமெல்லாம் கொடுக்க முடியாது, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அது கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றாரு, அந்த அறிவு நான் தான் கொடுக்கணும் அர்ஜுனா அப்படிங்கிறாரு. நான் தான் கொடுக்கணும். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. நான் தான் புரிய வைக்கணும், நான் தான் அறிவு கொடுக்கணும். இந்த அறிவு வாங்க முடியாது, ரொம்ப ஹை கிளாஸ். நினச்சி பாருங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் அமைதியா டென்ஷன் ஆகாம இருக்குன்னு அவ்வளோ பெரிய விஷயம். அது ஆர்டினரி மேட்டர் கிடையாது, சாதாரண விஷயமே கிடையாது. இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லாத விஷயத்தை கூட தற்கொலை பண்ணிக்கணும் இருக்கா, ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், மேபி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். 10 பைசா பிரயோஜனம் இருக்காது, அதுக்கு சண்டை போடுவாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கான். ஒரு பெண் வந்து நரைச்சு முடி பார்த்தோன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஜோ வயசாகி போச்சாட்டு இருக்குன்னு, அது முன்னாடி நடந்தது. ஒரு வெள்ளை முடி பார்த்தோன்னா தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்படியும் மக்கள் இருக்காங்க. எனக்கு தெரியும், எங்க காலேஜ்ல ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹோம்ஒர்க் ஏன் பண்ணலன்னு கேட்டாங்க, அதுக்கு 4வது மாடிலும் குதிச்சிருச்சு. எங்க காலேஜ் நடந்தது. அஃப்கோர்ஸ் சாகல, பட் மேஜர் ஃப்ராக்சர். இது கேட்டதுக்கு பைத்தியக்கார்த்தனம். ஸோ கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அறிவு ஆர்டினரி அறிவு இல்லை.
பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், என்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பான். இது எப்படி ரொம்ப கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா பகவான் சொல்றாருன்னு கரெக்ட் தான். அது எப்படிங்கிறது அவரும் சொல்லித்தரார். அதை நான் ஃபாலோ பண்ணா தான் வரும். அது ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்களோ செய்யணும். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணா ரிசல்ட் கிடைச்சிடும். ஜஸ்ட் லைக் சில பேர் யூடியூப் பார்த்து சமைப்பாங்க. அந்த யூடியூப்ல ரெசிபி கொடுக்குறாங்க, அப்படியே செய்வாங்க, டேஸ்ட் வரும். மேபி அப்படியே செஞ்சா கிட்டத்தட்ட அது மாதிரி கிருஷ்ணர் சொல்றார், இது இப்படி செய் அப்படின்னு சொல்றார், செய்யணும். ஸோ அந்த கிருஷ்ணா இந்த கலியுகத்துல ஃபர்ஸ்ட் நாம சங்கீர்த்தனம் தான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே. சொல்லிக்கிட்டே இருங்கிறார். இது என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா போதும்னா, எஸ் நான் சொல்ல வேண்டியது என் கடமை, மற்றது அவரு பண்ணுவார், அவ்வளவுதான். அவர் எப்படி பண்ணுவாரு என்ன அது நமக்கு தேவையில்லை. அவர் சொல்றாரு, செய்யணும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். லைக் அர்ஜுனா அப்படிதான் பண்ணார். கிருஷ்ணர் அர்ஜுனர் உபதேசம் பண்ணுவார், இதை செய்யும்பார் செஞ்சுருவார். அர்ஜுனர் கேள்வி மறுபடியும் ஏன் இப்படி பண்ணக்கூடாதா அப்படி பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்க மாட்டார். நீங்க பகவத்கீதையில அர்ஜுனரோட கேள்வியை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கிருஷ்ணரோட கேள்வி எதிர்த்து எந்த கேள்வி இருக்காது. எதிர்த்து ஒரு கேள்வி கூட இருக்காது. ஈவன் நீங்க புராணத்துல கூட அப்படி வராது. ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது ஏத்துக்குவாங்க. புரியலைன்னா அது எனக்கு புரியலைங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஹை கிளாஸ் பகவான் சொல்றான்னா அப்படி ஏத்துக்குவாங்க. புரியலன்னா சொல்லுவாங்க, இது எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது, மறுபடியும் பதில் கொடுப்பாங்க. அது மாதிரி. ஸோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லணும் அப்படின்னா சொல்லணும், அவ்வளவுதான். இது சொன்னா என்ன நடக்கும், மனசு அப்படியே அடங்கிடுமா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. சொல்றாங்களே சொல்லணும், அவ்வளவுதான். மற்றது அவர் பண்ணுவார். அப்புறம் அது இல்லாம சின்ன சின்ன நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லாம கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹரே கிருஷ்ணா சொல்றார். ஓகே. ஸோ இப்போ அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்க போற, ரொம்ப நல்லா இருக்கும். 54வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாஷித விரஜேத கிம். அர்ஜுனன் வினவினான், தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமருவான்? எப்படி நடப்பான்? பொருளுரை: ஒவ்வொரு மனிதனின் நிலைக்கேற்ப சில அறிகுறிகள் காணப்படுவதைப் போல கிருஷ்ண பக்தி உடையவனுக்கும் பேச்சு, நடத்தை, எண்ணம், உணர்வு போன்ற பல குறிப்பிட்ட இயல்புகள் உண்டு. எவ்வாறு ஒரு செல்வந்தன் சில அறிகுறிகளால் செல்வமுடையவன் என்றும், நோயாளி சில அறிகுறிகளால் நோயுற்றவன் என்றும், சான்றோன் சில அறிகுறிகளால் கற்றறிந்தவன் என்றும் அறியப்படுகிறார்களோ, அதுபோல கிருஷ்ணரின் தெய்வீக உணர்வில் இருப்பவனின் செயல்களிலும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் உண்டு. அவனது முக்கிய அறிகுறிகளை பகவத்கீதையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். கிருஷ்ண உணர்வுடையவன் எவ்வாறு பேசுகிறான் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பேச்சு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் முக்கியமான குணமாகும். பேசாமல் இருக்கும் வரை முட்டாளை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. நன்றாக உடையணிந்த முட்டாள் தன் வாயை திறக்காத வரை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியாது என்பது நிச்சயமே. ஆனால் அவன் பேசத் தொடங்கியவுடன் தான் யார் என்பதை காட்ட ஆரம்பித்து விடுகிறான். கிருஷ்ண பக்தனின் முதல் அறிகுறி என்னவென்றால், அவன் கிருஷ்ணரை பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் மட்டுமே பேசுவான். கீழே விளக்கப்படும் மற்ற அறிகுறிகள் தானாக வெளிப்படும். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல் குவெஸ்சன். 54வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு அறிவாளி, ஒரு சரியா வாழக்கூடவங்க எப்படி வாழ்வாங்க, அறிவாளி எப்படி இருப்பான் அப்படின்னு கிருஷ்ணர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்து வரைக்கும் பல விஷயங்கள் பேசியிருக்கார். உண்மையிலே அறிவாளி எப்படி இருப்பான், அந்த மாதிரி பல குணங்கள். இந்த மாதிரி குணம் இருக்கணும், அந்த மாதிரி குணம் இருக்கணும். இப்ப அர்ஜுனர் கேட்கிறார், உண்மையில இத்தனை அறிவு இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கிறார். நல்ல கேள்வி. நீங்க சொல்ற எல்லா குணங்களும் ஒருத்தனுக்கு இருந்தால்
அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, வாழ்க்கையில நடந்துக்குவாங்கன்னா கஷ்டத்துல எப்படி நடந்துக்குவாங்க, அதே மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி லைஃப்ல வாழ்வாங்க அவங்க எல்லாம். பல கேள்வி கேட்கிறார் அர்ஜுனர். ஸோ இந்த 54வது ஸ்லோக அர்ஜுனோட கேள்வி, இந்த ஒரு கேள்விக்கு கிருஷ்ணா கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்லோகம் பதில் கொடுக்குறாரு. இந்த ஒரு கேள்விக்கு கிட்ட 4 கேள்வி இருக்கு, 4-5 கேள்வி இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்துல 18 ஸ்லோகம் ஆன்சர் கொடுக்குறார். உண்மையிலே பகவானை ரியலைஸ் பண்ணவங்க அப்படின்னா உணர்ந்தவங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சிம்டம்ஸ். அதுக்கு சில பிரபுபாத் ரொம்ப அழகா கொடுக்குறாரு. ஒருத்தன் வாய் திறந்துட்டாலே அவன் முட்டால அறிவாலும் கண்டுபிடிச்சிடலாம். இது உண்மை. சம்டைம்ஸ் பார்க்கலாம், சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் வாய் திறந்தாங்கன்னா இவ்வளவுதான் இவனுக்கு அறிவாட்டிருக்கு தெரிஞ்சிடும் நமக்கு. அவன் உள்ள இருக்கிறதுல வெளியே வந்துடும். ஒருத்தன் வாய் திறந்தாலே தெரிஞ்சிடும். தட்ஸ் இட். வாய் திறக்கலன்னு தெரியாது. உண்மையில அறிவாளியா அவன் முட்டாலாம் தெரியாது. வாய் திறந்தா தெரிஞ்சிடும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது நீங்க பாகவத்திலே பார்க்கலாம். பாகவத்திலே சில பேர் அறிவாளி எப்படின்னு கண்டுபிடிப்பாங்கன்னா பேச்சில் தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு ராஜா கூலியால் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு, ரொம்ப ஹை கிளாஸ் பர்சன். அவர் வாய் திறந்தோடனே ராஜா அவர் காலிலே விழுந்துருவார். அப்படியே அப்ப நீ பெரிய ஆளா இருக்க, நீ கூலிக்காரன் கிடையாது, நீ பேசுற பேச்சு பார்த்தா ஹை கிளாஸா இருக்குது, நீங்க எப்படி இந்த வேலை பண்ற? ஸோ ராஜா அந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கார். வாய் திறந்தோன்னா காலிலே விழுந்துருவார். இது உண்மையிலே நடந்தது, ஹிஸ்டரி. நடு ரோட்ல காலில் விழுகிறார். காலில் விழுந்து குருவா ஏத்துக்கிறார். நீங்க குருவா இருங்க. பல கேள்விகள் கேட்கிறார். ஓகே, இது பாகவத்தில் வருது. ஸோ அப்போ ஒருத்தரோட பேச்சு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு இந்த அறிவு வேணும். நமக்கு பகவத்கீதா அறிவு இல்லைன்னு வைங்க, யாரு அறிவாளி யாரு முட்டாள் நமக்கு தெரியாது. ஏன்னா நாமளே பெரிய முட்டாளா இருப்போம். இது உண்மை. நம்ம பகவத்கீதா படிக்கலைன்னா, இது புரிஞ்சுக்கல, இது கடைபிடிக்கலைன்னா நாமளே நம்பர் 1 பைத்தியக்காரனாட்டு தான் இருப்போம். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்போ பைத்தியக்காரன் இன்னொரு பைத்தியக்காரன் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? சான்ஸ் இல்லை. பைத்தியக்காரன் இன்னொரு பைத்தியக்காரனை அறிவாளின்னு தான் நினைப்பான். இப்படித்தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பகவானோட பதில் 55. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்தா மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட ஸ்தித பிரக்னஸ்ததோச்சதே. மொழிபெயர்ப்பு: புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனோ தனது சொந்த மன கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மன கற்பனைகளால் எழும் புலனுகர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலனிச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஓகே, அப்படியா? ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஸோ கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. அர்ஜுனர் கேள்வி கேட்கிறார். உண்மையிலேயே தூய்மையா இருக்கிறவங்க, பகவானை உணர்ந்தவங்களோட அறிகுறி கேட்கிறார். முதல் அறிகுறியை கிருஷ்ணர் தான் பேசுறார். சர்வான் பார்த்தா மனோகதான் அப்படிங்கிறார். அதாவது என்ன, மென்டல் கான்காக்ஷன், மனக்கற்பனை. நம்ம எல்லாருக்கும் ஒரு மனக்கற்பனை இருக்கு. முன்னாடி சொன்னேன், உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் டீல், இல்லைன்னா ஒரு வீடு வாங்குறதோ,
இல்லைன்னா இந்த நபரை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை இந்த ஊர் ஷிஃப்ட் ஆகிட்டா பெட்டரோ, இல்லை இந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு கிடைச்சிச்சுட்டா பெட்டர் அப்படிங்கிறது எல்லாமே மனக்கற்பனை தான் வேதம் சொல்றது. ஆச்சரியமா என்னங்க இப்படி எல்லாம் இருக்குன்னா கிருஷ்ணர் சொல்றார் இது மனக்கற்பனைங்கிற. நானா நினைச்சுக்கிறேன் இது பண்ணா சந்தோஷம் அது பண்ணா சந்தோஷம், ஆனா கிருஷ்ணர் சொல்ல இது மனக்கற்பனைட்டார். அப்ப எது மனக்கற்பனை கிடையாதுன்னா, எப்போ ஒரு ஆத்மா கிருஷ்ணர் சொல்ற மட்டும் கேக்குதோ அப்பதான் அது சந்தோஷம் கிடைக்கும், அது வரைக்கும் சந்தோஷம் கிடைக்காது. இது கிருஷ்ணர் பகவத்கீதையில இன்னொரு இடத்துல சொல்றார். நான் எந்த காரியம் பண்ணாலும் அது கிருஷ்ணர் எப்படி பண்ண சொல்றாரோ அது மாதிரி பண்ணணும். எந்த காரியமா இருக்கட்டும் அவரு சொல்றபடிதான் பண்ணணும். அவரோட சாங்ஷனிங் வேணும். சொல்ல போனா சிம்பிள், அவரோட சாங்ஷனிங். அவங்களுக்கு தான் உண்மையான அறிவு, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் அவங்களுக்கு தான், வேற யாரும் கிடைக்காது. அவங்க மனக்கற்பனை எல்லாம் பண்ணவே மாட்டான். நாமெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா பகவான் சொன்னபடி கேட்கறது இல்லை, மனக்கற்பனை பண்ணுவோம். ஆனா மனக்கற்பனை பண்ணுன்னு எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் கிருஷ்ணர் சொல்ற அவங்க மனசு சுத்தமாகுங்கிறாரு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கிருஷ்ணரே சொல்றார் அவங்க திருப்தியா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி நிறைய பேர் அதை எதிர்பார்ப்பாங்க. லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். துஷ்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாரும் இதை எதிர்பார்க்கிறோம். கிருஷ்ணர் சொல்றார் மனக்கற்பனை யாரு பண்ணலையோ அவனுக்கு தான் கிடைக்குங்கிறாரு. அவனுக்கு தான் கிடைக்கும். நிறைய பண்ணுவோம். சரி மேபி என் பையனுக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்சிட்டா லைஃப் நல்லா இருக்கும், என் பொண்ணு இங்க கட்டி கொடுத்துட்டா லைஃப் நல்லா இருக்கும். எல்லாமே மனக்கற்பனை, கம்ப்ளீட் மனக்கற்பனை. ஆனா தெரியாது. ஸோ நான் முன்னாடியே சொன்னபடி இந்த சாஸ்திரமே ரொம்ப ஹை கிளாஸ் தான், ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ். முன்னாடி பாகவத்தில் சொன்னபடி பொறாமையா இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் அந்த வார்த்தை பகவத்கீதையில் யூஸ் பண்றார். அர்ஜுனா இந்த அறிவு வேணும்னா நான் ஏன் உனக்கு அறிவு உனக்கு கொடுக்குறேன்னா உனக்கு பொறாமை கிடையாதுங்கிறார். அப்படியே அந்த வார்த்தை யூஸ் பண்றார். அனசூயான பொறாமை. உனக்கு என் மேல பொறாமை இல்லாதனால இந்த அறிவு உனக்கு தரேன். இந்த அறிவு உனக்கு கிடைச்சிடுச்சுன்னா அசுபம் அப்படின்னு உன் வாழ்க்கையில் இருக்காதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணரே சொல்றார் யக்னாத்வா மோக்ஷயசே அசுபாத். அசுபத்திலிருந்து நீ தப்பிச்சிருவ. மோக்ஷா அப்படின்னு தப்பிச்சிருவ. யக்னாத்வா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். கிருஷ்ணரே சொல்றார். ஸோ நமக்கு இந்த பொறாமை இல்லை, அந்த குணம் இல்லாதான் நமக்கு எல்லா அறிவும் கிடைக்கும். அவர் பொருளுரையில ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப அழகா படிச்சார். ஒருத்தர் வந்து பகவான் கிருஷ்ணரை வணங்கலைன்னா நல்குணம் இருக்காது. இது பாகவத்தில் ஸ்லோகம். இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. சில பேர் சொல்லுவாங்க நாம அந்த அவர் கோயிலுக்கே போக மாட்டாருங்க, ரொம்ப நல்லவருங்கம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லவராக இருக்க முடியாது. சரியான இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எவ்ரிபடி வில் ஹேவ் a bad side, BAD. தமிழ்ல எனக்கு தெரியல. பேட் சைடு, BAD, பேட். மோசமான எல்லாத்துக்கும் இருக்கும். அது லேசா சுரண்டி பாருங்க தெரியும். அப்பதான் தெரியும் அவனோட ஒரிஜினல் கலர் வெறி வரும். இது பாகவத்தில் ஸ்லோகா. யஸ்யாஸ்மி அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா பக்திர் பகவதி அகிஞ்சனா. யாரு பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சர்வைட் குணை தத்திர சமாசத்தை சுரா, எல்லா நல்குணம் அங்க வந்துருமாமா. ஆட்டோமேட்டிக்கா வரும். வராது. ஒருத்தர் சாஸ்திரம் படிக்கணும், பகவான் சொன்னபடி கேட்டாதான் நல்குணங்கள் வரும், இல்ல வராது. சான்ஸே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுதுன்னா கரெக்ட் அது. ஸோ அப்ப இந்த சாஸ்திரம் படிக்கிறது, ஃபாலோ பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் நெவத்தி வச்சு நான் நல்லவனா இருக்க பார்த்தேன்னா இருக்க முடியாது. மேபி நல்லவன் மாதிரி நடிக்கலாம், ஆனா முடியாது. அதெல்லாம் இம்பாசிபிள். ஏன்னா வேதம் சொல்றது. ஸோ அந்த ஸ்லோகத்துல வர மாதிரி ஹராவபக்தஸ்ய குட்டோத் மஹத் குணஹ மனோரதேனா சாதி தாவதோ பஹி.
ஹராவ பக்தஸ்ய குட்டோத் மகத் குணஹா. அந்த ஹரிட்ட பக்தி பண்ணினா நல்குணங்கள் வராது. ஜஸ்ட் லைக் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் ஸ்கூலுக்கே போலின்னு வைங்க, அவனுக்கு எப்படி ஆல்பபெட்ஸ் எல்லாம் தெரியும்? ஆல்பபெட்ஸ்னா அந்த ஏபிசி எழுத்தல் எப்படி தெரியும், கணக்கு எப்படி தெரியும், சயின்ஸ் எப்படி தெரியும்? தெரியாது. ஸ்கூலுக்கு போனா தானே தெரியும். யாராவது சொல்லணும் ஸ்கூலுக்கே போனதில்லை எங்கேயும் போனதில்லை எல்லாமே தெரியும்னா அது யாராவது நம்பினா அவன் பைத்தியக்காரன்னு அர்த்தம். அது எப்படி தெரியும்? ஸ்கூலுக்கு போனால் தான் இதெல்லாம் ஆல்பபெட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கலாம். அது மாதிரி ஒருத்தர் பகவான் சொன்னபடி கேட்கலைன்னா நல்குணம் இருக்காது. நான் ஃபாலோ பண்ணினா எங்கிட்டையும் நல்குணம் இருக்காது. என்னை கல்யாணம் பண்ணவங்க ஃபாலோ பண்ணினா அவங்கள்ட்டையும் நல்குணம் இருக்காது. என்னோட குழந்தை ஃபாலோ பண்ணிட்டா அதுகிட்டையும் நல்குணம் இருக்காது. வீட்டில் யாருமே ஃபாலோ பண்ணினா 3 அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். வீட்டில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? அதெல்லாம் இம்பாசிபிள். கலியுகா யாருமே பகவத்கீதை படிக்கிறது இல்லை, ஃபாலோ பண்றதில்ல. வீட்டில் எப்படி அமைதி வரும்? இம்பாசிபிள். வராது. தலை கீழே நின்னாலும் வராது. ஆனா அப்பவும் பகவத்கீதை படிக்காம வீட்டை வாஸ்து மாத்து முதல்ல நீங்க செவுத்து எடுத்து அப்படி போடுமா, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ணணும் நடக்காது. இல்லை வீட்டே மாத்து, வேற எங்கேயாவது ஊருக்கு போயிடு, எங்க போனா என்ன? ஜஸ்ட் லைக் பெரிய ஜெயில் இருக்கு, ஒரு 50 ரூம் இருக்கு, 50 ரூம்குள்ளே அந்த ரூம் இந்த ரூம் ஜெயிலுக்குள்ள தான் இருக்க, எப்படி சந்தோஷம் வரும்? ஸோ இதெல்லாம் மனக்கற்பனை, நானா நினைக்கிறது. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், பொறாமை இல்லாதனால தான் இந்த அறிவு தரேன். ஸோ நமக்கு பகவான் மேலே நம்ம எல்லாத்துக்கும் பொறாமை இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் மேல பொறாமை இருக்கிறதுனால நமக்கு எல்லாத்து மேலேயும் பொறாமை இருக்கும். இதெல்லாம் உண்மை. பீஷ்மரே மகாபாரத்துல சொல்றார், ஆச்சரியமா இருக்கு விஷயம். அவர் சொல்றார், ஒரு மனிதன் கூட பிறந்தவங்க மேலேயும் பொறாமப்படுவான், இது நடக்குங்கிறார். கூட பிறந்தவன் நல்ல காசு சம்பாதிச்சு மேல அப்படியே மாடியா கட்டுறான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நமக்கு ஒன்றும் சில்லறை கூட பார்க்க முடியல, மாடியா கட்டுறான், காரா வாங்குறான். பீஷ்மர் சொல்றார், யுதிஷ்டர் மகாராஜ் கடைசியில சொல்றார், இது மாதிரிலாம் இருக்கும். சொந்தக்காரனே பொறாமப்படுவான், இருந்தாலும் சொந்தத்தை விடாதம்பார். அதுவும் சொல்றார், சொந்தக்காரங்களும் இப்படி இருப்பாங்க, பட் இருந்தாலும் சொந்தத்தை விடக்கூடாது, அந்த சொந்தம் தேவைதான். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. பீஷ்மர் சொல்றாருன்னா இட்ஸ் நாட் ஆர்டினரி திங், மகாஜனா. ஸோ லாஸ்ட்ல ஒரு படிச்சீங்களே, ஆர்டிஃபிஷியலி சென்ஸ் டிசைர்ஸ் cannot be stopped. கற்பனைகளால் எழும் புலனுகர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இல்ல செயற்கையாக துறக்க முடியாது. செயற்கையாக. ஸோ இது உண்மை. நம்ம எல்லாருக்குமே பலவிதமான ஆசைகள் இருந்தே தீரும். இது பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றார், ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத். சமுத்திரம்னா புரியுதா? கடல். அந்த கடலுக்குள்ள நிறைய நதி சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? 24 hours தண்ணி சேரும், 365 நாளும் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே 365 நாளும் 24 மணி நேரமும் தேவையில்லாத ஆசைகள் வந்துகிட்டு தான் இருக்கும், வந்தே தீரணும். யாராவது எனக்கு வல்லின்னு சொன்னா அவங்க பொய் பேசுறாங்கன்னு அர்த்தம். பொய் பேசுறாங்க, இல்லைன்னா என்னன்னு புரியல அவங்களுக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, அது பிரபுபாத எழுதுற, அது ஆர்டிபிஷியலா அடுக்க முடியாது, அது வராம நம்ம அடுக்க முடியாது. ஆர்டிபிஷியல்னா செயற்கையா, நேச்சுரலா அது நிக்கணும். நம்ம செயற்கையா இது பண்ண முடியாது, டிஃபிகல்ட். அதுவும் வேதம் சொல்றது. அது எப்படி நேச்சுரலா நிக்கும்னா அதுக்கெல்லாம் அதான் கொடுத்துருக்காங்க பகவத்கீதையில, இதெல்லாம் பண்ணணும். இப்போ கிருமி எத்தனையோ இங்க கிருமி இருக்கு, அதெல்லாம் என்ன தாக்கவே கூடாதுன்னா நோ, அது தாக்கிட்டு தான் இருக்கும். காத்துல நிறைய கிருமியெல்லாம் இருக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிறைய கிருமி இருக்கும். சாப்பிட்றோம், மூச்சு விடுறோம், அந்த கிருமி கண்டிப்பா என்ன தாக்கும். ஆனா வியாதி வராத மாதிரி நான் உடலை வச்சுக்கணும், அது மட்டும்தான் என் கையில இருக்கு. கிருமி என்ன தாக்கிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பல இடத்துக்கு போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், நடந்து போறோம், பல கிருமிகள் உடம்புக்குள்ள போறோம். நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவுதான். அது மாதிரி மோசமான ஆசைகள் வரும்,
வராமலாம் இருக்காது. ஆனா அது என்னை தாக்கக்கூடாது. அது மாதிரி நான் வந்து தயாராகணும், என் மனசை நான் வச்சுக்கணும். அது கிருஷ்ணர் பேச போறாரு, அதுதான் பேச போறாரு. அதுதான் பிரபுபாதர் ஆர்டிபிஷியலா செயற்கையா அது நிறுத்த முடியாது. ஏன்னா மனசு நமக்கு இருக்கு, ஆனா அதை எப்படி இப்படி கையில பிடிச்சிக்க முடியுமா? அப்படியெல்லாம் பிடிச்சிக்க முடியாது. இப்ப நம்ம கண்ணுக்கு அதோட ரூபமே தெரியல, அதுக்கும் ரூபம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம ஆர்டிபிஷியலா அடக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்ற சமுத்திரமாப்பா, சமுத்திரத்தில் தண்ணி உழுகிற மாதிரி ஆசைகள் வந்துகிட்டு தான் இருக்கும், வந்தே தீருங்கிறாரு. அது உண்மை. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றீங்களா? ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலனிச்சைகள் தானாகவே அடங்கி விடுகின்றன. எஸ், பிரபு ஆச்சாரிய எழுதுறாங்க, தானா போயிடுங்கிறார். எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை, அது விளையாடுறதுக்கு எந்த பொருள் இல்லைன்னு வைங்க, அது அப்பா அம்மா போட்டு ஃப்ரை பண்ணிடும். அது வீட்டுக்குள்ளே அட்டகாசம் பண்ணும், பார்த்துருக்கீங்களே? பண்ணும் அது. ஏன்னா அது ஏதாவது பண்ணி ஆகணும். குழந்தைன்னா சும்மா இருக்காது, அதுதான் குழந்தை. குழந்தைன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு நான் 4-5 பொம்மை வாங்கி கொடுத்தேன்னு வைங்க, அது என்ன ஒண்ணு பண்ணாது. அது பாட்டுக்கு இருக்கும், அமைதியா பொம்மையோட விளையாடும், வீட்டை எதுவும் பண்ணாது. அதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும், புரியுதுங்களா? என்கேஜ்மெண்ட்னா ஒரு ஈடுபடுத்தணும். ஸோ நம்ம மனசு புத்தி புலன்களுக்கு சரியான ஒரு ஈடுபாடு கொடுத்துட்டோம்னா சால்வ் ஆயிடும், பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்ப நமக்கு இந்த மோசமான ஆசைகள் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அது தானா போயிடும். எப்படி ஒரு குழந்தைக்கு 4-5 பொம்மை வாங்கி கொடுத்துட்டுனா அந்த வந்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா பொம்மை இருக்கு, அது பொம்மையோட விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும். அது மாதிரி நம்ம மனசு புத்தி புலன்களுக்கு சரியான வேலை கொடுத்தோம்னா மோசமான ஆசை வராது. அதான் இங்க பிரபுபாதர் எழுதுறார். அந்த சென்டென்ஸ் என்ன? கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலனிச்சைகள் தானாகவே அடங்கி விடுகின்றன. எஸ், ஆச்சாரியா சொல்றாங்கன்னு அது உண்மை, தானாக போகும். ஸோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்துருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து விக்கிரக வழிபாடு, வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். வீட்டில் அவங்கவுங்க டெய்லி பூஜை பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது சாதாரணமான காரியம் கிடையாது. வீட்டில் பூஜை பண்ணுறதுங்கிறது நமக்கே தெரியாமல் நம்ம உடல் சுத்தமாகும், புலன்கள்லாம் சுத்தமாகும், மனசு சுத்தமாகும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்கிறவங்க அவங்களும் இதெல்லாம் பார்க்கணும், அவங்களும் பண்ணணும். பார்த்தா தான் அவங்க பண்ணுவாங்க, அவன் பார்க்கலன்னு அவன் பண்ண மாட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப வருஷம் முன்னாடி, ஐ திங்க் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு பெரியவர், அவர் பெரியவரோட சின்ன பையன், ஒரு மிஞ்சு ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். அந்த பையன் அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு அப்படியே பண்ணுறான், நானே பார்க்குறேன். அவங்க அப்பா வந்து ஜருதா எடுத்து இப்படி வாட்டி போட்டு கையில் போட்டு பண்ணிட்டு இருந்தான். அந்த சின்ன பையன் அப்படியே பண்ணுறான், நானே பார்த்தேன். எல்லாரும் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த பையனை பார்த்து. அவங்க அப்பா பண்ணுறதே பண்ணுறான், இப்படிங்கிறான், வாய்க்குள்ள என்னமோ பண்ணுறான். ஸோ அப்போ பகவத்கீதை நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறேன், அப்பா பண்ணுறது புள்ள பண்ணுது, அப்பா பண்ணுறது அப்படியே புள்ள பண்ணுது. அவங்க சின்ன பையன் கையில் ஜருதா இல்லை, ஒரு 5 வருஷத்தில் அவனும் போட்டுருவான். அது கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா அப்பா பண்ணுறார். இது வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார், யத் யதாச்சரி ஸ்ரேஷ்ட தத்ததேவ தரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தது அனுவர்த்ததே. கிருஷ்ணர் சொல்றார், பெரியவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்தா எல்லாரும் பழகுவாங்க. கிருஷ்ணர் அந்த வார்த்தை சொல்றார். லோகஸ்தது, லோகமே பார்க்கும் அவங்கள, அதுவும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு நாம் எடுக்கிற முடிவு பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறாரு. நான் தப்பான முடிவு எடுத்தா என்னை பார்க்குறவங்களும் தப்பான முடிவு எடுத்துருவாங்க. நம்மளே பல பேர் பார்க்குறாங்க, நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், தப்பான முடிவு எடுத்துருவாங்க. ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும் கிருஷ்ணர் சொல்றார். ஸோ just wait. Yeah.
அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான். அத்தகு தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுக்கள் ஏதும் இல்லை. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். So இது ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு இந்த சென்ஸ் டிசையர்ஸ், புலன் இச்சைகள், தேவையில்லாத ஆசைகள் தானா போகும். கடைசியில் பிரபுபால் எழுதுறார், அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு எழுதியிருக்காரு. எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. பெட்டி மெட்டீரியலிசம் தமிழ்ல என்னதுக்கு? கீழ்த்தனமான பெட்டி மெட்டீரியலிசம் ஒன்று எழுதியிருக்காரு. லாஸ்ட் சென்டென்ஸ், ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுக்கள் ஏதும். கீழ்த்தனமான ஜட உணர்வு அப்படின்னா பெட்டி மெட்டீரியலிசம்னா, இப்போ நாம் எல்லாருமே எதுக்கும் வேலைக்காகாதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்துட்டு இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வீடு இருக்கு வைங்க, அதுக்கு நம்ம வேல்யூ கொடுப்போம். ஆனால் சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சது வைங்க, அது வேல்யூ கொடுக்க மாட்டான். இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்றார், சமலோஷ்ட்ராஷ்ம காஞ்சனஹா அப்படிங்கிறார். காஞ்சனானா தங்கம், தங்கமும் மண்ணும் ஒரே மாதிரி தெரியுமாமா. நமக்கு தெரியுதான்னு பார்த்துக்குங்க. கிருஷ்ணர் சொல்றார் ஒரே மாதிரிங்க, சம லோஷ்ட்ராஷ்ம காஞ்சனஹாங்கிறார். ஆக்சுவலி ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புளுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். உண்மையிலேயே தங்கமும் நார்மல் மண்ணும் ஒரே மாதிரி தான் தெரியும். இதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு, இதுக்கு வேல்யூ கம்மின்னு தெரியாது. ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இது கிருஷ்ணர் சொல்றேன்னு உண்மை. ஆனால் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியல. இது தங்கம் எனக்கு சந்தோஷம் கொடுக்க நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அடி மேல் அடி விழுகும், அடி பயங்கரமா விழுகும். தங்கம் எனக்கு சந்தோஷம் கொடுக்காது, கிருஷ்ணா தான் கொடுப்பார். கிருஷ்ணா தான் கொடுப்பார், தங்கம் கொடுக்க முடியாது. இது கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றார். சுஹுர்தம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிர்ச்சதிங்கிறார். என்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் சாந்தி கிடைக்குங்கிறார். கிருஷ்ணர் அப்படியே சொல்றார். ஆனா நாம எல்லாம் நம்புறோம், தங்கம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நான் நம்புறேன், இது உண்மை. இந்த நம்பிக்கிறவருக்கு அடி உழுகும், உளுந்தே தீரும், நோ டவுட். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இனி அவங்கவுங்க செக் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ அது போகணும், அந்த திங்கிங் போகணும்னா தான் பகவத்கீதை படிச்சாகணும். உண்மையிலே பகவத்கீதை படிக்கும்போது அந்த பெட்டி மெட்டீரியலிசம், அது என்ன கீழ்த்தனமான, அதே மாதிரி தங்கம் சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸ்டேட்டஸ் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். புரியுதா? ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து. இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ண நபர் எனக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க. இல்லைன்னா வேற எது வேணாலும் இருக்கலாம். கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் சந்தோஷம் கொடுக்காது, கொடுக்க முடியாது. கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாமளே நம்ம குழந்தைக்கு நிறைய சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. கிருஷ்ணா தான் கொடுக்க முடியும். அப்போ நான் என் குழந்தைக்கு சொல்லியா, நீ பகவானை ஃபாலோ பண்ண, நீ பகவத்கீதை படி, பகவான் என்ன சொல்றாரு கேளு, சந்தோஷமா இருப்பேன். நான் கொடுக்கணும்னு நினைச்சா முடியாது, அதில் முடியாது. மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன். ஒரு அப்பா மகனுக்கு பல கோடி கொடுப்பாரு, நல்லா இருப்பேன்னு, அவன் வித்தின் ஃபியூ வீக்ஸில் தொலைச்சிருவான். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபியூ வீக்ஸ், ஃபியூ இயர்ஸில் மொத்த சொத்தும் முடிச்சிருவாங்க. இவன் சந்தோஷமா இருங்க, அவன் நாய்படாது பாட்டு பணம் சேர்த்து கொடுப்பான், இவன் எல்லாத்தையும் தொலைச்சிருவான். அப்போ அவன் எது கஷ்டப்படுனா ஜீரோ கடைசியில். ஸோ இது ரொம்ப கிளியர். கிருஷ்ணரே சொல்றார், சந்தோஷங்கிறது நான் தான் கொடுக்கணும்னு அவரே சொல்றார், பகவத்கீதையில் சொல்றார். ஆனால் நமக்கு இந்த மெட்டீரியலிசம், இந்த ஜடத்து மேல் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த தங்கம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். இப்போ தங்கத்துக்கு பதிலாக கரன்சி வந்துருச்சு, இன்னும் 500 ரூபாய் சம்திங். அது எனக்கு சந்தோஷம் கூட நான் இன்னும் நம்பிட்டு தான் இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமெல்லாம் பேப்பரில் எழுதி பார்த்துக்க வேண்டிதான். அதெல்லாம் கிடைக்காது, இம்பாசிபிள், கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கு அது மேலே.
அப்போ பகவத்கீதை படிக்கும்போது தான் தெரியும் எது எனக்கு உண்மையிலே சந்தோஷம் கொடுக்கும். அதனால பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, மீனிங் அது கிடையாது. இந்த உடலை நான் மெயின்டைன் பண்ண எனக்கு பணம் தேவைதான், நோ டவுட். அவ்வளவுதான் பணம் எனக்கு சந்தோஷம் கொடுக்காது. மெயின்டெனன்ஸ் தேவை, சம்டைம் டாக்டர்கிட்ட போகணும், இல்லை வேற எங்கேயாவது போகணும், மணி தேவை. அதுக்கு மேலே அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஓகே, நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓம் தாத் சாத். ஹரே கிருஷ்ணா.